subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to அம்மா சமையல் food channel. இன்னைக்கு ஸ்பெஷலா பிரமாதமா ஒரு ரெசிபி செய்ய போறோம். அது என்னன்னா 24K gold chicken drummets. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 10 சிக்கன் ட்ரம்மெட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா சிக்கன் விங்ஸ் இல்லனா சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கூட பாய்க்கலாம். சுத்தமா கழுவுன கோழி துண்டுகளை ஒரு பவுல்ல சேர்த்துக்குங்க. அடுத்தது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை சேர்த்துக்குங்க. இது கோழியை டெண்டராக ஆக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்தது இதில் ஃபுல் க்ரீம் மில்கை 1 கப் சேர்த்துக்குங்க. கோழி துண்டுகள் இந்த பாலில் மூழ்கி இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வைக்கலாம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் கோழி ரெசிபிலாம் செய்யும்போது பாலில் ஊற வச்சு செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக ருசியாக இருக்கும். இதை பிளாஸ்டிக் ரேப்பில் நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு ஒரு 8-12 ஹவர் ஃப்ரிட்ஜில் ஊற வைங்க. இங்கே பாருங்க, 12 மணி நேரம் கோழி நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துடலாம். கோழி துண்டுகளை பாருங்க, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த கோழி துண்டுகளை தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. கோழி ஊற வச்ச மிச்ச பாலை ஒரு சின்ன பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இந்த பாலை வச்சு தான் பிறகு கோல்டன் சாஸ் செய்வோம். இப்போ வாங்க தனியாக எடுத்து வச்ச கோழியை மெரினேட் பண்ணிக்கலாம். ஒரு கியூப் சிக்கன் ஸ்டாக்கை தூளாக்கி சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் அல்லது சோடா பவுடர் சேர்த்துக்குங்க. இது கோழி பொரிக்கும் போது நல்ல ஒரு முறுமுறுப்பு கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கோழி பொரிக்கிற மாவை சேர்த்துக்குங்க. நான் பெஸ்டாரி பிரைனை பாவிக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழச்சாறு 2 டேபிள் ஸ்பூன், 1 முட்டை உடைச்சி ஊத்திக்கிங்க. இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. இந்த கோழி ஊறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தொட்டு பொரிக்க மாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கோழி பொரிக்கிற மாவை சேர்த்துக்குங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
கோழி பொரிக்கிற மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஊறின கோழியை மாவில் தொட்டு தனியாக வச்சுக்கலாம். கோழியை இந்த மாவில் நல்லா தொட்டு எடுத்துக்குங்க. அப்பதான் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லா கோழி துண்டுகளையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க பொரிக்க ஆரம்பிக்கலாம். சட்டியில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா சூடாக்கிக்கிங்க. சூடான எண்ணெயில் கோழி துண்டுகளை ஒன்னொன்னா சேர்த்துக்குங்க. இதை போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் சென்று திருப்பி விடுங்க. கோழியை திருப்பி போட்டு 2 பக்கட்டும் நல்லா வேக விடுங்க. இதை மிதமான தீயில கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுங்க. கோழி நல்லா வெந்த பிறகு அடுப்பை அடைக்காம கோழி துண்டுகளை எடுத்துருங்க. அப்பதான் கோழியில எண்ணெய் கொத்துக்காம இருக்கும். கோழியை நல்லா கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது வாங்க கோல்டன் சாஸை ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை சட்டியில சேர்த்துக்குங்க. பட்டர் நல்லா கரைஞ்ச பிற்பாடு 1 கப் பால் சேர்த்துக்குங்க. நான் இங்க ஏற்கனவே கோழியில ஊற வச்ச பாலை பாவிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸை சேர்த்துக்கலாம். நான் இங்க உரப்பான சில்லி சாஸை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பால்ல கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இதை இப்ப லேசா கெட்டியாக்க சோள மாவை கொஞ்சம் கரைச்சி ஊத்திக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சூடாவ லேசா கட்டியாகும். இங்க பாருங்க நல்லா கொதிச்சு திக்காயிருச்சு. இப்ப தீய குறைவா வச்சுட்டு அடுத்தது வாங்க கோல்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பேக்கரியில வாங்கின எடிபிள் லஸ்டர் கோல்ட் டஸ்ட்டை தான் பாய்க்க போறேன். இதை நீங்க ஆன்லைன்ல கூட பார்த்து வாங்கிக்கலாம். ஆனா கோல்ட் கலரா பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த கோல்ட் பவுடரை பாத்தீங்கன்னா ஷிம்மரிங் ஷைனியா பார்க்கவே அழகா இருக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சாஸ்ல சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கெட்டி கெட்டியா இல்லாம இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு சாஸா வரணும். கோல்ட் சாஸ் ரெடி ஆயிருச்சு. இப்ப வாங்க பொரிச்ச கோழிகளை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கடைசியா நெருப்பை கூட வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. பொரிச்ச கோழி சாஸ்ல நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. பாருங்க பார்க்கவே அழகா இருக்குல்ல. 24K கோல்ட் சிக்கன் ட்ரம்மெட்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த சிக்கனோட டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொரியன் சிக்கன் மாதிரியே நல்ல ருசியா இருக்கும். இந்த யூனிக்கான ரெசிபியை பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லைன்னா வீட்டில் ஒரு ஸ்பெஷலான விசேஷனா இந்த ரெசிபியை செஞ்சு உங்க கெஸ்ட் எல்லாத்தையும் ஒரு கலக்கலாம். கோல்ட் சிக்கன் சொல்லி இம்ப்ரெஸ்ட் ஆவாங்க எல்லாருமே. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா எடிபிள் கோல்ட் லீஃப் மேல லேசா தூவி விட்டுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நிச்சயமா ஒரு
ஷோ ஸ்டாப்பராக இருக்கும். மறக்காம இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.